தையிட்டி காணி அளவீடுகளின் போது தமது கோரிக்கைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை என காணி உரிமையாளர்கள் காணி அளவீட்டுக்கு ஒத்துழைக்காமையினால் காணியை அளவீடு செய்யும் பணிகள் இரண்டாம் தடவையாக இன்றைய தினமும் கைவிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு தையிட்டி திஸ்ஸ விகாரையை சூழ அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்யும் நோக்கில் கடந்த 17ஆம் திகதி ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அளவீட்டுக்கு முதல் நாள் இரவு தையிட்டி விகாராதிபதியினால் அளவீட்டு பணிகளை தடுத்து நிறுத்துமாறு பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல தரப்புகளையும் இணைத்து அளவீட்டு பணிகளை மேற்கொள்வது என்ற புத்த சாசன அமைச்சின் ஆலோசனைக்கு அமைவாக அளவீட்டு பணிகள் 2 வாரங்கள் ஒத்திவைக்கப்படுவதாக அரசாங்க அதிபர் அன்றைய தினம் தெரிவித்திருந்தார். இதை நாங்கள் ஒரு வாரங்கள் பிற்போட்டு நாங்கள் இதுக்குரிய அது சம்பந்தப்பட்ட அனைவரும் வந்து இதில் அளக்கிறதுக்குரிய ஏற்பாட்டை தாங்கள் செய்கிறதாக கொழும்பில் இருக்கிற நில அளவை திணைக்களத்தின் ஊடாக இதை நாங்கள் ஒரு குழுவாக வந்து இதை அளக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதாக தான் இப்போ அந்த அளக்கிறன்ற விவரத்தை எனக்கு இந்த அடுத்த வாரம் அனுப்பி வைப்பாங்க. அதன் அடிப்படையில் இன்று காலை 8 மணி அளவில் அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக கொழும்பிலிருந்து வருகை தந்த புத்த சாசன அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் நில அளவை திணைக்களத்தினர் அடங்கிய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையிலான குழுவினர் வருகை தந்திருந்தார்கள். கொழும்பில் புத்த சாசன அமைச்சிலே நடைபெற்ற கலந்துரையாடலின் பிரகாரம் புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளருடைய எழுத்து மூல அறிவுறுத்தலின் பிரகாரம் இன்றைய தினம் கொழும்பிலிருந்து புத்த சாசன அமைச்சினுடைய அதிகாரிகள் நில அளவை திணைக்களத்தின் உத்தியோகத்தர்கள் உட்பட யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய உத்தியோகத்தர்கள் சகிதம் நாங்கள் இன்று இந்த காணி அளவீட்டு நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தோம். காணிகளை அளவீடு செய்யும் குழுவில் கொழும்பிலிருந்து வருகை இந்த 10க்கும் மேற்பட்ட நில அளவை உத்தியோகத்தர்கள் மற்றும் தொல்லியல் திணைக்கள அதிகாரிகளும் இருந்தமையால் காணி உரிமையாளர்களுக்கும் அரச உத்தியோகத்தர்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் இடம்பெற்றது. தமிழ் நில அளவை உத்தியோகத்தர்கள் மாத்திரமே அளவீட்டு பணிகளில் ஈடுபட வேண்டும் என காணி உரிமையாளர்கள் சிலர் தர்க்கம் புரிந்த நிலையில் அதற்கும் நில அளவை திணைக்களத்தினர் சம்மதம் தெரிவித்திருந்தனர். நில அளவை திணைக்களத்தினுடைய கொழும்பு அதிகாரிகள் வந்திருந்தார்கள். அவர்களிடமிருந்து கொழும்பிலிருந்து வந்த சிங்கள உத்தியோகத்தர்களை அளக்க வேண்டிய தேவையில்லை, தமிழ் உத்தியோகத்தர்களை கொண்டு அளவுங்கள் என்று கோரினார்கள். அதற்கும் நில அளவை திணைக்களத்தினர் சம்மதம் தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து காணி உரிமையாளர்களுக்கு காணியை விடுவிக்கும் நோக்குடனேயே காணிகளை அளக்கின்றோம் எனும் சொற்பதம் அடங்கிய காணி உரிமையாளர்கள் தயாரித்து வந்த கடிதத்தில் அரசாங்க அதிபர் கையெழுத்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தனர். அதில் பொருத்தமற்ற நிபந்தனைகள் இருப்பதாக கூறி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கையெழுத்திட மறுத்திருந்தார். அவர்கள் ஒரு கடிதத்தை தந்து அதிலே எங்களை ஒப்பமிட்டு தருமாறு அரசாங்க அதிபருக்கு முன்னிட்ட கடிதத்தை தந்திருந்தார்கள். அதிலே பல்வேறுபட்ட நிபந்தனைகளை பொருத்தமற்ற நிபந்தனைகளை கூட விதித்திருந்தால் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களின் காணிகளை அளவீடு செய்து உரிமையாளர்களிடம் கையளிக்கும் நோக்கில் தையிட்டி தெற்கு காணி அளவீடு எனும் தலைப்பில் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், தெல்லிப்பளை பிரதேச செயலாளர், வலிவடக்கு தவிசாளர் உட்பட 7 பேரின் கையொப்பமும் தெல்லிப்பளை பிரதேச செயலாளரின் உத்தியோகபூர்வ முத்திரையும் அடங்கிய கடிதம் காணி உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட்டது. மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்கக்கூடிய நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் உங்களுக்கு இந்த காணி அளக்கின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு கடிதத்தை தருகின்றோம் என்று சொல்லி நாங்கள் உத்தியோகபூர்வமான கடிதத்தை அதில் அந்த குழுவை சேர்ந்த 6 உறுப்பினர்கள் என்று இந்த அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், அதேபோல் புத்த சாசன அமைச்சினுடைய அதிகாரிகள் மற்றும் ஒனூர் சேர்மன் உட்பட அதிகாரிகள் கையொப்பமிட்டு நாங்கள் அந்த கடிதத்தை வழங்கிய போது எனினும் அதனை வாங்க மறுத்த காணி உரிமையாளர்கள் உத்தியோகபூர்வ கடித தலைப்பு உடைய கடிதம் ஒன்றில் அனைவரும் கையெழுத்திட்டு தருமாறு காணி உரிமையாளர்களால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. நாங்கள் எழுத்து மூலமாக கேட்டுக்கொண்டது கோரிக்கை முன்வைத்திருந்தோம் என்னென்றால் இந்த காணி அளக்கப்படுவது காணி உரிமையாளரிடம் விடுவிப்பதற்காக என்பதனை எழுத்துப்பூர்வமாக கேட்டிருந்தோம். குறிப்பாக அது எங்களோட பிரதேச செயலர் வலிகாமம் வடக்கை சேர்ந்த தெல்லிப்பளை பிரதேச செயலரால் லெட்டர் ஹெட்டில் அந்த கடிதத்தை கேட்டிருந்தோம். எங்களுக்கு அந்த கடிதம் தரப்படவில்லை. நாங்கள் கேட்டது நாங்கள் வேறு தெளிவாக சொல்லியிருக்கிறோம். உங்களோட மீட்டிங்
ஓகே உங்களோட குழுவால் சைன் பண்ணுறீங்களோ அதை இப்போ குழுவால் சைன் பண்ணி உங்களோட லெட்டர் கோட்டோட டிஎஸ்க்கு தானே எங்களை வர சொன்ன நீங்கள் எங்களை நேராக கேட்கல தானே டிஎஸ்க்கு அறிவிச்சு டிஎஸ் தானே அதே போல் எல்லாரும் சைன் பண்ணி உங்களோட கடிதம் இருக்குல்லோ கடிதத்தில் எல்லாரும் சைன் பண்ணி நீங்கள் டிஎஸ்க்கு கோட் பண்ணுங்க பிரதேச செயலர் அந்த கடிதத்தின் இதை போட்டு எங்களுக்கு அவாண்ட லெட்டர்களில் திரட்டுக்க வேண்டும் நியாயம் தானே. ஒரு அரச நிறுவனத்தின் கடித தலைப்புடைய கடிதத்தின் கீழ் ஏனைய திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள் கையெழுத்திட முடியாது என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மறுத்தனர். காணியினுடைய உரிமையாளர்கள் வந்து தங்களுடைய எல்லைகளை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் நாங்கள் அவர்களை அழைத்து அவர்களிடம் இந்த வினயமாக இந்த கோரிக்கை முன்வைத்த போதும் அவர்கள் எந்த விதத்திலும் ஒரு பொருத்தமான ஆரோக்கியமான கோரிக்கை முன்வைத்திருப்பீர்களாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அதை பரிசீலித்திருப்போம். ஆகவே வேறு வேறு திணைக்களைச் சேர்ந்த அதிகாரிகள் ஒரு பிரதேச செயலகத்தினுடைய கடித தலைப்பிலே கையெழுத்து வந்தது பொருத்தமற்றபடி. கடித தலைப்பு உள்ள கடிதம் ஒன்றில் குறித்த 7 பேரும் உறுதிமொழி தராது விடின் காணிகளை அளவீடு செய்ய சம்மதிக்க மாட்டோம் என காணி உரிமையாளர்கள் விடாப்பிடியாக நின்றமையால் காணி அளவீட்டு பணிகள் 2ஆம் தடவையாக நேற்றைய தினமும் தடைப்பட்டது. ஒரு கடித தலைப்பில் அனைவரும் கையொப்பமிடவில்லை என்ற ஒரு சிறிய ஒரு விடயத்திற்காக காணிகளை அளவீடு செய்ய காணி உரிமையாளர்கள் சம்மதிக்கவில்லை. காணி அளவீடு தொடர்பான பிரச்சினைகளை முடிவிற்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் முனைப்போடு செயல்பட்டோம். இது எங்களுக்கு மிகுந்த கவலை அளிக்கின்றது என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார். ஆகவே இது உண்மையிலே எங்களுக்கு வேதனை அளிக்கின்றது. ஏனென்றால் இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் கௌரவ மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைவருமே இது விடயங்களில் நாங்கள் கூடிய அக்கறை எடுத்து செயற்பட்டிருந்தோம். ஆனால் இன்று அவர்கள் இந்த ஒரு கடித தலைப்பிலே கையொப்பமிடவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு பொருத்தமற்ற அந்த கோரிக்கையின் காரணமாக இன்று இந்த அளவீட்டு பணி நடைபெறவில்லை. காணி உரிமையாளர்களுடைய சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கைகளால் காணி அளவீடு நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. காணி உரிமையாளர்கள் மீது சில அரசியல் கட்சிகளின் அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுகின்றன என வலி வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சுகிர்தன் தெரிவித்தார். ஒரு திணைக்களத்தினுடைய லெட்டரில் பல்வேறுபட்ட ஆட்கள் கையெழுத்து வைக்க முடியும். அந்த திணைக்கள தலைவர் தான் கையெழுத்து வைக்க முடியும், இல்லை அந்த திணைக்களத்தை சேர்ந்தவர் மட்டும்தான் கையெழுத்து வைக்க முடியும். இவ்வாறான சிறு பிள்ளைத்தனமான செயற்பாடுகள் மூலம் இன்றைய அளவீடுகளை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னொரு அரசியல் கட்சிகளின் அழுத்தங்கள் இவர்கள் மீது பிரயோகிக்கப்படுகின்றன. குறிப்பாக இன்றைக்கு இந்த காணி அளவீடு செய்ய வேண்டும் என அளவீடு செய்ய வேண்டாம் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு கடிதத்தை அனுப்பியதன் மூலம் ஆரம்பத்திலிருந்து காணி அளவீடுகளுக்கு இவர்கள் சரியாக இருந்தார்கள். அரசு அதிகாரிகளின் வாய்மொழி மூலமாக உத்தரவாதத்தை நம்பி காணிகளை அளவீடு செய்வதற்கு நாங்கள் சம்மதிக்க முடியாது. எங்களுடைய காணிகள் வேறு தேவைகளுக்கும் பயன்படுத்தப்படலாம் என்ற அச்சம் எங்களுக்கு உள்ளது என தைட்டி காணி உரிமையாளர்கள் தெரிவித்தார்கள். வாய்மொழி மூலமான உத்தரவாதத்தை நம்பி நாங்கள் அளப்பதற்கு சம்மதிக்க முடியாது. இது வேறு தேவைகளுக்காக பயன்படுத்தப்படலாம் என்பது எங்கள் காணி உரிமையாளர்களின் ஐயமாக இருந்தது. 6 பேரும் எங்களுக்கு யாருன்னு தெரியாது, ஃப்ராங்க் பண்ணவில்லை. ஒரு A4 ஷீட்டில் சைன் பண்ணுற ஒரு கடிதத்தை மட்டும் நம்பி நாங்கள் அவர்களின் கோரிக்கைக்கு இணங்கவில்லை. அவர்கள் அந்த எங்கள் கோரிக்கையை இணங்கி அந்த கடிதம் தரும் பட்சத்தில் நாங்கள் அளப்பதற்கு தயாராக இருந்தோம். நாங்கள் எல்லா ஆவணங்கள் கொண்டு வந்திருந்தோம். ஒரு எழுத்து மூல உத்தரவாதம் தராமல் அதை எதுவும் செய்யலாம் சட்ட ரீதியாக. எங்களுக்கு மேலதிகமான எதையும் நம்பிக்கை இல்லை. எழுத்துமுறமான இது இல்லாமல் நாங்கள் எதையும் நம்பக்கூடாது.